எப்படி இருக்குப்பா? ம் எனக்கு என்னப்பா, நல்லா இருக்கேன். அப்பா, எதுவும் ரொம்ப யோசிக்காதீங்கப்பா. யோசிக்காம எப்படிப்பா இருக்க முடியும்? ம் யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். இது பார்ப்பா, ஐ எம் ஆல் ரைட். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உங்ககிட்ட நான் சொல்றேன். சொல்றேன். நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல இப்ப என் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சாதாரண மயக்கம் தானே, சரியா போச்சு, அவ்வளவுதான். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. ம்? நீ நிம்மதியா உன் வேலையை பாரு, என்னை கொஞ்சம் தனியா விட்டுரு. ஐ எம் ஆல் ரைட். சரி போ. போறேன், போ. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன பேசணும்? எல்லாத்தையும் பேசணும், ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும். அதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கிறதா எனக்கு தோணலை. ஏன் தோணல? தெரியல. தெரியணும். என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியணும். இல்லைன்னா ப்ராப்ளம் உனக்குதான், எனக்கு இல்ல. எனக்கா? என்னால தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா எனக்கே ப்ராப்ளம்னு சொல்றியா? நான் நினைச்சா வரும். நீ என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. சரி விடு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த வக்கீலும் அவன் பையனும் உனக்கு எதிரின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? சரி, அதுக்கு என்ன போ? அவங்க எனக்கும் எதிரி. ஓஹோ, அதான் மோப்பம் முடிச்சுங்க வந்திருக்கியா? சரி, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? உன்னோட நட்பு வேணும். நம்மளை பார்த்து அவங்க பயப்படணும். பயப்படணுமா? அந்த சத்தியமூர்த்தி இருக்கானே, அவன் ஒரு பணங்காட்டு நரி. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க அதெல்லாம் அதுக்கு மேலே. அப்போ நீ அவங்கள பார்த்து பயப்படுறியா? யாரு? நானா? யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதை பார், வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பேசிட்டு போய்கிட்டே இரு. சரி, இப்ப நீ கோவப்படாத. நான் சொல்ற டீலிங்க கொஞ்சம் கேளு. அப்புறம் என்ன பண்றதுன்னு உனக்கே புரியும்.
நீ சொன்ன டீல் என்னமோ எனக்கு கரெக்டுன்னு தான் படுது. யோசிக்கிறேன். ஆறு அமர ரொம்ப நல்லாவே நீ சொன்னதை பற்றி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நீ கிளம்பலாம். கிளம்புன்னு சொன்னேன். அப்பா, ஆ வாம்மா. அம்மாவை பாத்தியா? இல்லப்பா. அம்மா வீட்ல இல்ல. அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ. ஆமா, ஆ? நீங்க ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ம்? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உடம்பு நல்லா தான் இருக்கு. அப்போ மனசு சரியில்லையா? நான் போகும்போது நல்லா இருந்தீங்களேப்பா. வரத்துக்குள்ள என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்களேன்ப்பா. கடை வீதிக்கு போயிருந்தம்மா. அங்க என்னுடைய பழைய நண்பனை சந்திச்சேன். அவன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொன்னான். என்ன அந்த பொண்ணுக்கு 18 வயசு தான் இருக்கும். நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்பா இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகலாமேன்னு. அதுக்கு அவன், என்ன உன்ன மாதிரி நினச்சியா? பொண்ணு சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பொண்ணுங்களை கல்யாண வயசில் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிடணும்னு சொன்னான். அப்போதாம்மா எனக்கு நெத்தியில் அடித்தா மாதிரி இருந்ததுமா. அதுதான் உன் அப்பாவுடைய மூட் அவுட்டுக்கு காரணம். நான் இன்னும் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாமல் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கனேன்னு என் மேலேயே எனக்கு வெறுப்பும் கோபமும் வந்துடுச்சு. அதான் அமைதியாக உட்காந்துட்டேன். அப்பா, உங்க பழைய நண்பர் இன்னும் பழங்காலத்திலே இருக்கார் போல இருக்கு. அவர் யாருன்னு எனக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன்.
ஏம்மா? அவரை நேர்ல பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்கணும் போல இருக்கு. பொண்ணுக்கு கல்யாண வயசு 21ன்னு சட்டமே சொல்லுது. தான் பொண்ணுக்கு 18 வயசுலயே கல்யாணம் பண்ணுவேன்னு பெருமையா அந்த ஆள் சொல்றாரே. ஜெயில்ல தூக்கி போடணும் அவரை. ஆமா, அப்புறம் என்ன சொன்னாரு? பொண்ணு சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிட்டா அது கேவலமாப்பா? அது எப்படிப்பா? ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அவளை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு மனுஷியாக்கி ஒரு அப்பா தான் பொண்ணுக்கு இவ்வளவும் செய்வாரு. ஆனா பொண்ணு சம்பாத்தியத்துல அப்பா உட்கார்ந்து சாப்பிட கூடாதா? இது என்ன அநியாயமா இருக்கு? அவருக்கு தான் அறிவில்லைனா அந்த ஆள் சொன்னதை கேட்டுட்டு நீங்களும் வந்து அப்செட்டா உட்கார்ந்திருக்கீங்க. அப்பா, அந்த ஆள் யாருன்னு எனக்கு காட்டுங்கப்பா. என்னம்மா, அந்த நண்பர் யாருன்னு சொன்னா அவர் கன்னத்திலே பலார்னு ஒரு அறை கொடுத்துருவ போல இருக்கு. அதுல தப்பு என்னப்பா இருக்கு? அம்மாடி, அவருக்கு உன் அப்பா வயசு. இருக்கட்டுமே. தான் பொண்ண ஒரு பாரமா அவளுக்கு கல்யாணம் பண்றதையே ஒரு கடமையா நினைக்கிறவருக்கு பொண்ண பாரமா நினைக்க கூடாதுன்னு அவருக்கு உணர்த்த வேண்டாம்? அப்பா, பொண்ணு சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பில்லைன்னு அவருக்கு உணர்த்த வேண்டாமா? அம்மாடி, உன்னுடைய கோபமும் நினைப்பும் நியாயமா இருக்கலாம். ஆனா அவரு சொன்னதுல நான் உணர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? உனக்கு கல்யாண வயசு வந்தும் நான் இன்னும் மாப்பிள்ளை கூட பார்க்காம இருக்கனே, அதை எனக்கு உணர்த்தினது அவர் தானே. பொண்ணு சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடலாமா? ஆனா எப்போ தெரியுமா? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் புகுந்த வீட்டுக்கு அப்பா வந்து ஒரு 10 நாள் தங்குனா அது எனக்கு பெருமைமா. அப்பா, இப்போ என்ன சொல்ல வரீங்க? புரியலையாம்மா? உடனே ஒரு நல்ல வரனா பார்த்து உன் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னம்மா அமைதியா வந்து நிக்கிற? நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன்றியே. நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எனக்கு எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஏன்? ஏன்னா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. உனக்கு கல்யாண வயசு எப்போ வந்தாச்சுமா? இனிமே எப்போ உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து உன் கல்யாணத்தை முடிக்கிறது? அப்பா, நீங்களும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. என்ன புரிஞ்சுக்கோங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தானம்மா நான் உடனே கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றேன். என்னப்பா சொல்றீங்க? சொல்ல வேண்டியது நீதாம்மா. இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உங்களை யாருப்பா பாத்துக்குவாங்க? எப்படியும் உன் அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவ. அப்புறம் என்னை பத்தி என்ன கவலை? ஐயோ அப்பா,
எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணமே வேண்டாமா? இல்ல அப்பா பார்க்குற மாப்பிளைய கட்டிக்க விருப்பம் இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? நீ யாரையாவது விரும்புறியா? அப்பா, சொல்லுமா, நீ யாரையாவது விரும்புறியா? அப்பா, சரி, நான் நேரடியாவே கேட்குறேன். நீ அந்த சித்தார்த்தை விரும்புறியா?